மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் விளம்பரக்கூடிய வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் இருந்து குருவுடன் இணைகிறார் சூரியன். பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் அற்புதமான நன்மை இந்த தருணத்தில். மிக முக்கியமாக 10 வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. மீண்டும் கிடைக்காத 10 வாய்ப்புகளாக மீனராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன. அதோடு மட்டுமல்லாது கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்படக்கூடிய வேளையில் என்னென்ன மாறுதல்கள் அதிரடியாக நடைபெறப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களிலேயே முழு முதல் சுப கிரகமாக திகழக்கூடியவர் தான் குரு பகவான். குரு பகவான் நவ கிரகங்களிலேயே எந்த ஒரு கிரகத்திற்கும் பகை கிரகம் என்பது இருக்கும். ஆனால் குரு பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் பகை கிரகமே என்பது இல்லை. பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாகவும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடன் இணைகிறார். நவ கிரகங்களிலே முதலும் முடிவுமாக திகழக்கூடிய சூரியன், ஆதியும் அந்தமுமாக திகழக்கூடிய சூரியன் அதிகாரத்தை வழங்கக்கூடியவராகவும் அளவற்ற ஆற்றலை வழங்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்கள் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல் சூரியனிடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட 2 வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் அவர்களின் நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் ஒன்றிணைகிறது. சந்திரனின் ஆட்சி வீட்டில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணையும் சூரியனின் அமைப்பு காரணமாக வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்க்கையை மாற்றும் 10 வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது. இந்த 10 வாய்ப்புகளை உறுதியாகவே தவறவிட்டு விட வேண்டாம். மீண்டும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன 10 வாய்ப்புகள் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் உறுதியாகவே கிரக கூட்டு சேர்க்கை யோகம் என்பது பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குரு சந்திரன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தும் போது எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு நன்மை நிச்சயம் நிறைவாக உண்டு. அந்த வகையில் பார்க்கும் போது உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் மிக அற்புதமான 10 வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. அது என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது வாய்ப்பு உங்களுக்கென புதிய அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கென ஒரு தனி அடையாளம் யூனிக்காக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுக்கென ஒரு தனி அடையாளம் கிடைக்கக்கூடிய வகையில் அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உங்களது தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசு தொடர்பான காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்திடம் நீங்கள் விண்ணப்பித்திருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் குருவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஒரே முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக சரியான முடிவை மேற்கொள்ளக்கூடிய தருணமாகவும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவை உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான முடிவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. மூன்றாவதாக எனவே மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணத்தில் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வாய்ப்பு மிக அதீதமாக குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 4வது உறுதியாகவே இந்த தருணத்தில் கல்வி மற்றும் போட்டிகளில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வி ரீதியான வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி பெற்று உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதோடு விருதுகளை பெறக்கூடிய அளவில் சிறப்பான வாய்ப்பு இந்த தருணத்தில் போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. 4வது நிகழ்வாக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5வது மிக முக்கியமான நிகழ்வு அனைத்து காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தலைமை பொறுப்பேற்று சரியாக வழிநடத்தக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு
செயல்பாடுகள் மிக முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் 5வதாக பார்க்கப்படுகிறது. 6வது மிக முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுவது, முன்பு நீங்கள் முயற்சி செய்து அதை நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அந்த காரியத்தை முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். உறுதியாகவே 6வது வாய்ப்பு, முன்பு நிராகரிக்கப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த தருணத்தில் மீண்டும் முயற்சி செய்யுங்கள், உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்பதை குரு மற்றும் சூரியன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. 7வது நிகழ்வாக பார்க்கப்படுவது, நிச்சயமாக செல்வாக்கு கொண்ட நபர்கள் உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. செல்வாக்கு கொண்ட நபர்களின் நட்பு கிடைப்பதோடு உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு. கனகச்சிதமாக 7வது வாய்ப்பாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 8வது வாய்ப்பு, உங்களுக்குள் மறைந்திருக்கும் தனி திறமை இந்த தருணத்தில் வெளிக்கொணரக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கிடைக்கலாம். பயணத்தின் போது கிடைக்கலாம், அல்லது சில விழாக்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். எப்படி கிடைத்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் திறமை வெளிக்கொணர்வதோடு அற்புதமான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். 9வது விஷயமாக பார்க்கப்படுவது, நீண்ட நாள் எதிர்பார்த்து ஆசையுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த செய்தி உங்களுடைய வாழ்வில் இருக்கும் மன வருத்தம், வேதனையை குறைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 10வது மிக முக்கியமாக, இந்த தருணத்தில் சிறு கவனக்குறைவு இல்லாமல் சரியாக கையாண்டால் தொழில் வேலையில் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகிறது. இதை தவறவிட்டு விடாதீர்கள். 10வது விஷயத்தில் மிக அதிக கவனத்துடன் இருந்தால் உங்களது வாழ்நாள் முழுவதுமே சிறப்பாக அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி மிக முக்கியமான 5-10 வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது. இந்த 10 வாய்ப்புகளால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைப்பது என்பது அரிதான ஒன்று. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கிரகநிலைகள் அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கின்றன. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் குருவுடன் மிக வலுவாக சூரியன் இணைகிறாருங்க. 5ம் 9ம் அளவற்ற நன்மையை கொடுக்கும். அந்த இடத்தில் சூரியன் இணைகிறார். அதை தொடர்ந்து மிக வலுவாக புதன் இணைகிறார். சந்திரனும் அங்கு இணைய போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து கிரக கூட்டுச் சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் பல வகையான தடுமாற்றங்களும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது, தடை எதுவாக இருந்தாலும் அவை தானாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் விரும்பியது போல் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் இன்றி கிடைக்க போகிறது. புதிதாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் சாதகமாக கைகூடும். குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கடுமையாக உழைத்து முயற்சி செய்த உங்களுக்கு அதன் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தற்போது அதற்கான நல்ல பலன்கள் துரிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. மீனராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதோடு தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் தருணமாகவும் தொழில் வளம் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பல நல்ல சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடும். வீடு பழுது பார்த்தல், வாகனம் பழுது பார்த்தல், பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல், புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைத்தல் என அனைத்து காரியங்களும் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கும் சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் முற்றிலுமாக நீங்கி புத்துணர்ச்சி
முயற்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையின்றி நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.